ஒரு மாதத்திற்கு 20 பள்ளிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் 5 பள்ளிகள் மற்றும் 6 பள்ளிகளை ஆய்வு செய்த 350 வட்டார கல்வி அலுவலர்களுக்கு மெமோ வழங்கி தொடக்க கல்வித்துறையின் புதிய இயக்குநர் நரேஷ் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. ஒரு மாதத்திற்கு 20 பள்ளிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் 5 பள்ளிகள் மற்றும் 6 பள்ளிகளை ஆய்வு செய்த 350 வட்டார கல்வி அலுவலர்களுக்கு மெமோ வழங்கி தொடக்க கல்வித்துறையின் புதிய இயக்குநர் நரேஷ் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். பள்ளிகளை ஆய்வு செய்து மாணவர்களின் பிரச்சினைகளை அறியவும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு தொடர்பான புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் 57 மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர்களுக்கு இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தொடக்க கல்வித்துறையின் புதிய இயக்குநராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு நரேஷ் திடீரென்று ஒரு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். வட்டார கல்வி அலுவலர்கள் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 850 பேர் பணியாற்றுகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாதத்திற்கு 20 பள்ளிகளை ஆய்வு செய்ய வேண்டும். மாணவர்களுடைய குறைகளை கேட்க வேண்டும். மாணவர்களுக்கு, குறிப்பாக மாணவிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். பள்ளிகளில் உள்ள உள்கட்டமைப்பு குறைபாடுகளை கண்டறிய வேண்டும். அதனை தீர்ப்பதற்கு உரிய பரிந்துரைகளை அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். ஆனால் பெரும்பாலான வட்டார கல்வி அலுவலர்கள் வெறும் 5 மற்றும் 6 பள்ளிகளை மட்டுமே ஒரு மாதத்திற்கு ஆய்வு செய்ததை கண்டுபிடித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 350 அதிகாரிகளுக்கு மெமோ கொடுத்திருக்கிறார். இது தொடக்க கல்வித்துறையில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 350 அலுவலர்களும் இந்த மெமோ பெற்ற அந்த அதிகாரிகள் உரிய காரணங்களை, விளக்கத்தை, ஒரு மாதத்திற்கு 20 பள்ளிகளை ஆய்வு செய்யாதது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அளிக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதற்கிடையே 350 அதிகாரிகளுக்கு மெமோ வழங்கப்பட்ட தகவல் அறிந்து மற்ற அதிகாரிகள் அனைவரும் தற்போது பள்ளிகளை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் இறங்கி இருக்கிறார்கள். பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாலியல் புகார் தொடர்பாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பள்ளிகளில் ஆய்வு செய்யும் பணிகளுக்கு முக்கிய தர வேண்டும் என்பது அதிகாரிகளுடைய முக்கிய உத்தரவாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.